السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால், பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹ்வின் அருள் மழையென பொழிகிற புனித ரமதானின் 12வது நோன்பை திறப்பதற்குண்டான ஆயத்தங்களில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தில் வாராவாரம் வரும் வாழ்வியல் வசந்தம் போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமது தாவா நிலையத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியில மார்க்க சொற்பொழிவோடு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நோன்பு திறப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். உலகமே ஒரு பதட்டமான ஒரு சூழலிலே இருக்கிறது. நமக்கு தெரியும், நேற்று முதல் வளைகுடா நாடுகளிலே ஒரு பதட்டம், ஒரு சில இடங்களிலே ஒரு சில அபாயகரமான நிகழ்வுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரைக்கும் அஹ்லுஸ் சுன்னா என்கிற கொள்கைவாதிகளாக இருக்கிற நாம், இஸ்லாமிய எதிரிகள் யாராக இருந்தாலும், யார் வீழ்ந்தாலும், அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்திற்கு ஏதோ நன்மை செய்கிறான் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை எதிரிகளாக இருக்கிற சஹாபாக்களை எல்லாம் சபிக்கிற அந்த கேடுகட்ட கூட்டத்திலே உள்ளவர்கள் இறந்து போனாலும், அல்லது உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுக்கு சொல்லனா துயரங்களையும் தொடர் துன்புறுத்தல்களையும், குறிப்பாக பலஸ்தீன நிலத்திலே இருக்கிற சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகளை கூட ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற இந்த யூத பெருச்சாளிகள் அழிந்தாலும் நம்மை பொறுத்தவரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இங்கே உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து, உணர்ச்சி வசப்பட்டு, மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி நாம் பேசுவதோ சிந்திப்பதோ அல்லது நம்முடைய கருத்துக்களாக சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்வதோ, அல்லது அறியாமையின் காரணமாக அல்லது வேறு யாரும் உணர்ச்சி வசப்பட்டு வரம்பு மீறி அவர்கள் பதிவு செய்தவைகளை பகிர்வதோ நாம் இந்த குழப்பமான காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டிய ஒன்று. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய ஒரே ஒரு கூற்றை நான் ஆரம்பமாக நம் அனைவருக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது வழிமுறைகளில் ஒன்று, அவனது ஒரு எதிரியை இன்னொரு எதிரியை கொண்டு அல்லாஹ் அழிக்கிறான். அவ்வளவுதான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இது விஷயமாக சிந்தித்துக் கொண்டு அது சரியா இது சரியா, இது அப்படி அது அப்படி என்று நாம் ஆதாரம் இல்லாத விஷயங்களையோ அல்லது நம்முடைய அறிவை தாண்டி நம்மிடத்தில் இருக்கிற ஞானத்தை தாண்டி இருக்கிற விஷயங்களையோ நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. காரணம், இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரமதான் ஷஹ்ருல் குஃப்ரான். எப்படி ரமதானுக்கு ரமதான் ஷஹ்ருல் குர்ஆன் என்று ஒரு பேர் இருக்கிறதோ, ரமதான் என்றால் அது குர்ஆனுடைய மாதம், அதுபோல ரமதான் என்றால் மன்னிப்பினுடைய மாதம். எல்லாவற்றுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். யார் எந்த பணியிலே வேலை செய்தாலும், எந்த ஒரு துறையிலே நாம் இருந்தாலும், நாம் தொட வேண்டிய, அடைய வேண்டிய ஒரு டார்கெட், ஒரு இலக்கை நிர்ணயித்திருப்பார்கள். அந்த இலக்கு நிர்ணயிக்கப்படாத பணியே உலகத்திலே இல்லை. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டிலே இருப்பவர்களுக்கு தான் டாஸ்குகள் நியமிக்கப்பட்டிருக்கும்
இவ்வளவு சேல்ஸ் அவர்கள் கொண்டு வர வேண்டும், இவ்வளவு விற்பனை விகிதத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு தான் அந்த டாஸ்க் போடப்படும். நம்மள மாதிரி சாதாரணமானவர்களுக்கு எல்லாம் இல்லை. அப்படி இல்லை. எந்த ஃபீல்டிலே நாம் வேலை பார்த்தாலும் நமக்கென்று இருக்கக்கூடிய பணிகளை முடிப்பதே நம்முடைய டாஸ்க் தான் இல்லையா? நமக்கென்று என்ன பணிகள் இருக்கிறதோ அந்த பணிகளை முடித்தே ஆக வேண்டும் என்கிற அந்த ஒரு சூழலே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ஒரு இலக்கு. அந்த மாதிரி இந்த நோன்புடைய இலக்கு என்ன? கொஞ்சம் அமைதியா இருந்தேன்னு தெரியல, யாரும் பேச மாட்டேன்றீங்க, அமைதியா தான் இருக்கீங்க. ஆனா எங்க இருந்தோ குரல்கள் வருது. போட்டி பையான் எதுவும் போட்டுட்டீரா? அப்படிலாம் இல்லையே. இல்ல அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. எல்லாம் மாஷா அல்லாஹ் வாலண்டியர்ஸ் அவங்க பாத்துக்குவாங்க. அப்படிதானே? எந்த விதமான சிரமங்களோ எந்த விதமான ஒரு அசௌகரியங்கள் இல்லாத வகையில இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தொண்டர்கள்ங்கிற வார்த்தை சரியில்லை, நம்முடைய தொண்டு செய்பவர்கள் வாலண்டியர்ஸ்க்கு என்ன சொல்லணுமா, களப்பணியாளர்கள் அல்லது விருப்பத்தோடு தொண்டுகள் ஆற்றக்கூடியவர்கள் அவங்க பாத்துக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் தாவா உதவியாளர்கள் பாத்துக்குவாங்க. அதனால மற்றவங்க அமைதியா அப்படியே பேசப்படக்கூடிய செய்திகளை கவனிங்க. இன்ஷா அல்லாஹ். நான் ஏன் இந்த டாஸ்க் என்பதை பற்றி, இலக்கு என்பதை பற்றி பேச ஆரம்பித்தேன் என்றால், நோன்புடைய இலக்கு என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதுதான். ஏன்னா நோன்புடைய சிறப்புகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திகளை எல்லாம் சொன்னார்களோ, அது பகல் முழுதும் நாம் வைக்கிற நோன்பாயிலும் சரி, அல்லது இரவு நேரத்திலே நாம் செய்கிற நின்று வணக்க வழிபாடுகளாயினும் சரி, எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை பற்றி வாக்களிக்கிற போது குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றே சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே கொஞ்சம் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி? ரகிஃபா அன்ஃபு ரஜுலின், ஒரு மனிதனுடைய மூக்கு அறுபடட்டும், நஷ்டம் அடைந்து விடுவார். யாரு? தகல அலைஹி ரமதானு சும்மன் ஸலக قبل ان يغفر له, ரமதானில் அவன் நுழைந்து அல்லது ரமதான் அவனிடத்திலே நுழைந்து அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாமலேயே அந்த ரமதான் அவனை விட்டு கலன்று போய் விடுகிறது. அப்படிப்பட்டவன் நஷ்டம் அடைகிறான், நாசம் அடைகிறான் என்கிற கருத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாக நோன்புடைய நோக்கமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் என்றால் என்ன? அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ எல்லா வகையிலும் பாவங்கள் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மது அருந்துவது பாவம், அல்லது பாலியல் ரீதியான ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவது பாவம், வட்டி வாங்குவது பாவம், பிறருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவது பாவம், இதெல்லாம் தெரிந்த பாவங்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரியாத எத்தனையோ பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பாவ மன்னிப்பிற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்களை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக பிரார்த்தனைகள் செய்கிற போது என்னென்னலாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் அப்படிங்கிற வாசகங்களை நீங்கள் கவனித்தாலே புரிந்து கொள்ளலாம். ஓ, பாவங்களில் இத்தனை வகைகள் உண்டுமா? எல்லாவற்றிலும் வகைகள் உண்டு. அப்படித்தானே? வாகனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட கனரக வாகனங்கள், சின்ன வாகனங்கள், இரண்டு சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் அப்படின்னு இருக்குதா இல்லையா? எல்லாவற்றிலும் வகைகள் இருக்கிறது. வகைப்படுத்தப்படாத ஒன்றை கூட நீங்கள் உலகத்திலே பார்த்து விட முடியாது, காட்டி விட முடியாது. ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால் கூட அது பெரிய கட்டிடமா, அடுக்குமாடி கட்டிடமா, சின்ன கட்டிடமா, அல்லது எப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட வகைகள், உணவுகளிலே வகைகள், எல்லாவற்றிலும் வகைகள் இருப்பதை போலவே பாவங்களிலும் நிறைய வகைகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஃபிர்லி ذنبي குல்லஹு, யா அல்லாஹ் எனது பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு கேட்டார். அல்லாஹும்ம ஃபிர்லி ذنبي குல்லஹு, யா அல்லாஹ் எனது பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக. அனைத்து பாவங்கள் எப்படிப்பட்டது? திக்கஹு ஜுல்லஹு அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பாவங்களை, எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்று பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே கேட்டுவிட்டு, அந்த எல்லா பாவங்கள் என்றால் என்னென்ன அர்த்தம்? பெரிய பாவம், சின்ன பாவம், நான் ஆரம்பத்தில் செய்த பாவம், கடைசியாக செய்த பாவம், பகிரங்கமாக செய்த பாவம், அல்லது நான் ரகசியமாக செய்த பாவம், இப்படி என்னென்ன பாவங்களை எல்லாம் நான் செய்தேனோ எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். அப்பதான் நமக்கு என்ன விளங்குது? நாம் அறிந்த பாவங்கள் இருப்பதை போலவே அறியாத பாவங்களும் ஏராளமாக உண்டு.
டிஸ்டர்பன்ஸா இருக்கு, என்ன செய்யறது? அந்த கதவையாவது மூடுங்க தயாராவது. அந்த கதவு மூடிங்க பாய். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நோம்புல பேசுறதே கஷ்டம். கதவு இல்லையா இருக்கு? சரி, பிஸ்மில்லா. கவனிங்க. வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கரெக்ட் தான். நீங்க எல்லாம் நிறைய பெரிய வேலை தான் செய்றீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. நிறைய அப்ப இந்த பாவங்களின் வகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி மன்னிக்கப்படும்? அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சில புனிதமான காரியங்களை நாம் செய்தே ஆக வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். ஆனா இந்த ரமதான் என்கிற இந்த சீசன், இந்த ரமதான் என்கிற இந்த மாதம் எப்படிப்பட்ட பூந்தோட்டமாக, பூஞ்சோலையாக, ஒரு பூங்காற்றாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அது வந்ததனுடைய நோக்கமே பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான். ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுடைய மன்னிப்பிற்காக நாம் தேடி போக வேண்டும். நிறைய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்புக்காக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படிதானே? என்னென்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கத்திற்காக நாம் செய்கிறோமோ, ஆன்மீகமாக நாம் செய்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை வாக்களிக்கிற போது பாவ மன்னிப்பு தான் சொல்லுகிறார்கள். ஒண்ணும் இல்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லுகிற போது அவருக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒருவர், ஒரு முஸ்லிம் இன்னொருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தி என்கிற அமைதி, பாதுகாப்பு, அவனது அருள், அவனது அபிவிருத்தி உங்கள் மீது நிலவட்டுமாக. அற்புதமான ஒரு துஆ, அழகான ஒரு துஆ. நம்ம கஞ்சத்தனம் செய்யக்கூடாத விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது என்னது? சலாத்தை சொல்வதுதான். ஏன் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து எல்லாரும் அப்படி பேசி பழகிற ஒரு சூழல் அமையாது. சில பேர் எப்படி இருப்பாங்க? ரிசர்வ்டு டைப் என்கிற பேர்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களா நம்ம கிட்ட பேசட்டும், அவங்களா நம்மளை பார்த்து சிரிச்சா நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கலாம் என்று இருப்பவர்கள் கூட இந்த சலாம் சொல்லுகிற விஷயத்திலே முந்தி கொண்டு போகணும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸலாத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்க. இப்படி தெரிந்தவரை பார்த்துத்தான் பேசுவதற்கு நாம் முற்படுவோம், தெரிந்தவர்களை பார்த்துத்தான் முந்தி கொண்டு புன்னகை வைப்போம். ஆனா சலாம் என்பதை நீ சொல்லுகிற போது அவன் முஸ்லிம் என்பதை நீ அறிந்து கொண்டாயா, அது ஒன்றே போதும். மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், யாரை நீ அறிந்திருக்கிறாயோ, யாரை நீ அறியாமல் இருக்கிறாயோ, எல்லாருக்கும் சலாம் சொல்லு. அப்ப அந்த சலாத்திற்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நன்மைகளை வாக்களிக்கும் போது எப்படி சொன்னாங்க? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்து முசாஃபஹா செய்கிறான் என்றால், முசாஃபஹா என்றால் என்ன? ஒருவருக்கொருவர் சந்தித்து கை குலுக்குவது. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சமுதாயத்துல 2 கரங்களை கொடுத்து கை குலுக்குவதைத்தான் முசாஃபஹா என்று என்ன செய்வாங்க? நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்களில் போய் பாத்தீங்கன்னா, ஒரு கை நீட்டினா என்ன ஷேக் ஹேண்ட் பண்ற, ஒரு கை கொடுக்குற. இது யூதர்களுடைய வழிமுறைலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸாஃபஹ பியதிஹி, ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை ஸாஃபஹ பியதிஹி. ஏன்னா தகவலுக்காக சொல்கிறேன், அரபு மொழிக்கும் ஏனைய மொழிகளுக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்களில் ஒன்று என்ன தெரியுமா? எல்லா மொழிகளும் பெரும்பாலும் ஒருமையை குறித்தும் பன்மையை குறித்தும் தான் பேசும். ஆனால் அரபு மொழி ஒருமையை குறித்தும் இருமையை குறித்தும் பன்மையை குறித்தும் பேசும். சிங்குலர், டூவல் அண்ட் ப்ளூரல். பெரும்பான்மையான மொழிகள்ல எப்படி இருக்கும்? சிங்குலர் இருக்கும், ப்ளூரல் இருக்கும், ஒருமை இருக்கும், பன்மை இருக்கும். ஆனால் அரபு மொழியினுடைய இலக்கண மரபு தனது இலக்கணத்தின் தனித்துவத்தை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறது என்றால், பராமரித்து வைத்திருக்கிறது என்றால், அதிலே ஒருமை இருக்கிறது, இருமையும் இருக்கிறது, பன்மையும் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை கொடுத்த அந்த ஹதீஸ்களை, சஹாபாக்கள் தங்களுக்கிடையே கை கொடுத்துக் கொண்ட ஹதீஸ்களை பார்க்கும்போது ஸாஃபஹ பியதிஹி, தங்களது ஒரு கரத்தை கொடுத்து முஸாஃபஹா செய்தார்கள் தான் வருது. 2 கரங்களாக இருந்தால் எப்படி வந்திருக்கும்? ஸாஃபஹ பியதைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தனது 2 கரங்களை கொடுத்து முஸாஃபஹா செய்திருப்பார்கள் வரும். அப்ப அதனால தகவலுக்காக சொல்கிறேன், ஒரு கரத்தை கொடுத்து நாம் முஸாஃபஹா செய்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லையே. இது பொதுவா மத்தவங்க எல்லாம் செய்யற மாதிரி இருக்குது. அதாவது பிறருக்கு நாம் மாறு செய்வது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களாக இருக்கணும். மார்க்கம் என்கிற வரையறையில் வழிமுறையை அவர்கள் ஒன்றை செய்யும் போது அதற்கு நம்ம மாற்றம் செய்வோம். எல்லாரும் சட்டை போடுறாங்க, அதனால நம்ம சட்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லோரும் செருப்பு போடுகிறார்கள், அதனால நம்ம செருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? மாற்று மதக்காரர்கள் எல்லாம் அல்லது யகூதிகள் கூட என்ன செய்யறாங்க? சாப்பிடுகிறார்கள், அதனால நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி அல்ல. எல்லாரும் சாப்பிடுகிறார், அதே நேரத்தில் அவர்கள் சாப்பிடக்கூடிய சில விஷயங்கிறது நாம் முரண்படுவோம்.
உணவுடைய வகைகளில் முரண்படுவோம். அதனால அதை இதையும் போது என்ன செய்யக்கூடாது, நம்ம குழப்பிக் கொள்ள கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்து சலாம் சொல்லி கை குலுக்குவதற்கு கூட நன்மைகள் வாக்களிக்கும் போது எப்படி வாக்களிச்சாங்க? காய்ந்த சருகுகள் இலைகள் உதிர்வதை போல அவனது தவறுகள் அவன் செய்த பாவங்கள் அவனை விட்டு உதிர்கின்றன. இப்படி எதை நீங்கள் பார்த்தாலும் எந்த விஷயங்களை பார்த்தாலும் நமக்கு நன்மைகளாக வாக்களிக்கப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன்னிப்பை தான் பிரதானப்படுத்தினார். அல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. அதே மாதிரி அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்துவிட்டு அடுத்து நீங்கள் இன்னொரு உம்ரா செய்யும் போது அந்த இடைப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜும்மாவை நீங்கள் முறையாக தொழுதுவிட்டு அடுத்த ஜும்மா நீங்கள் முறையாக மஷாலா முழுமையாக தொழுகிற போது அதற்கும் இதற்கும் இடைப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. இப்படி என்னென்ன நன்மையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா நன்மையான விஷயங்களுக்கும் நன்மைகள் வாக்களிக்கப்படுவது அல்லது கூலிகள் வாக்களிக்கப்படுவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல என்னதான் இருக்குது? பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பு தான். அதனாலதான் இப்ப நம்ம ரமதானுடைய 2வது பத்துல இருக்கிறோம். 3வது பத்துகள் வரும்போது நம்ம பிரதானப்படுத்தி கேட்கக்கூடிய பிரார்த்தனையே என்ன நமக்கு தெரியும்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே எனக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. அப்ப அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க? பிரதானப்படுத்தி பிரார்த்தனை செய்யும்படி சொல்லி இருக்கிறார். 14 அன்பிற்கினியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே இயல்பாகவே இயற்கையாகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான ஒரு களத்தையும் தளத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்பது உண்மைதான் என்றாலும் அந்த களங்களும் தலங்களும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க வகையில் நாம் அதை பயன்படுத்துகிறோமா என்பது இங்கே ஒரு கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பாவங்களுக்குண்டான மன்னிப்பை நாம் பெறுவதற்கு இயற்கையான இயல்பான ஒரு சூழலை களத்தை அமைத்து கொடுத்தாலும் அந்த களங்கள் நமக்கு முழுமையான பாவங்களுக்கான மன்னிப்பை தரத்தக்க வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா? அதனால இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக ரமதானுக்கு பிறகும் பொதுவாக என்னென்ன வழிகளில் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமோ இந்த வாய்ப்புகளை குறையில்லாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிஞர்கள் அல் அஸ்பாப் அல்லதி யஹ்சுல் பிஹா தக்ஃபீரு ஸய்யிஆத், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரங்களாக அல்லது நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் குறைகள் இவைகளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் பெறக்கூடிய மன்னிப்பிற்காக சில காரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அதுல ரொம்ப சுருக்கமாக ஒரு 10 காரணங்களை மட்டும் இன்றைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வரையில பார்க்க போறோம். முதலாவது என்ன? அத்தௌபத்து இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனது தவறை எனது பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று நான் கேட்பதே நமக்கு மன்னிப்பை பெற்று தந்து விடுகிறது. செயல் இல்ல. அப்படிதானே? இப்ப சில பேர் சொல்லுவாங்க நெருப்பு அப்படின்னு சொன்னா சுடுமா? சுடாது. இப்படிதானே? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவருக்கு வயிறு நிறைஞ்சிருமா? நிறையாது. கோழிக்கறி நான் சாப்பிடணும், கோழிக்கறி என்று எழுதி பார்த்து படித்தால் கோழிக்கறி சாப்பிட்ட ஃபீலிங் வந்துருமா? வராது. வாழ்க்கையில எந்த விஷயங்களுமே சகோதரர்களே சொன்னால் போதாது, வாயால் உச்சரித்தால் போதாது. அதை நம்ம பிடிக்கணும், அதை நம்ம அடையணும், அதை நம்ம அனுபவிக்கணும். அப்பதான் அதற்குண்டான அந்த விஷயங்களை நம்ம பெற்றதாக கருத முடியும். அப்படிதானே? வெளிநாடு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஆயிடுமா? ஆயிடாது. ஆனா பாவங்களுக்கான மன்னிப்பை யா அல்லாஹ் எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று கேட்டாலே உங்களது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. உடைய வார்த்தைகளால் அவருடைய செயல்களால் நம்ம செய்யறதெல்லாம் அப்புறம். முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடுவாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்திலே, இப்படி மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்திலே நான் பாவத்திற்காக மன்னிப்பை கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே நான் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், மேலும் அவனிடமே நான் பிழை பொறுக்க வீடுகிறேன். இப்படி எவ்வளவோ நமக்கு பாவ மன்னிப்புக்கான வாசகங்கள் நமக்கு மார்க்கத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இதுல எதை சொன்னாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார்.
இந்த வாசகங்களை நீங்க அரபியில சொன்னாலும் உங்களுக்கு சிறப்பு. அரபியில் சொல்லாமல் வெறுமனே யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா கேட்டால் மன்னிப்பு கிடைக்குங்கிறது ஓகே. ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள், 3 நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளோட கேட்கணும். சும்மா நம்ம உணர்வே இல்லாமல், உள்ளத்திற்குள் ஒரு ஓர்மையை கொண்டு வராமல், இப்படி உண்மை இல்லாமல் உள்ளத்திற்குள் ஒரு ஓர்மையை கொண்டு வராமல், ஒரு உணர்ச்சியோடு நாம் கேட்காமல் ஏனோ தானோ என்று சத்தில்லாமல் சாரம் இல்லாமல் கேட்டால் அது பயன் இல்லாமல் போய்விடும். வாயால கேட்டாலே நன்மைதான், ஆனால் அது சத்தில்லாமல் சாரம் இல்லாமல் கேட்டு விடக்கூடாது. எப்படி கேட்கணும்? முதலாவது விஷயம் அன்னதும், செய்த பாவங்களை நினைத்து வருந்துவது. செய்த பாவங்களை நினைத்து வருந்துவது. ஆஹா, இந்த பாவங்களை எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இந்த பாவங்களை நான் செய்திருக்க கூடாது, இந்த பாவங்களை நான் செய்து விட்டேனே, இனி நிச்சயமாக நானே இந்த பாவங்களை நான் செஞ்சிருக்க மாட்டேன், செய்யக்கூடாது என்று அந்த பாவத்தை நினைத்து வருந்துவது. இரண்டாவது அந்த பாவத்திலிருந்து விலகுவது. மூன்றாவது மீண்டும் அந்த பாவத்தின்பால் திரும்ப மாட்டேன் என்று உறுதி எடுப்பது. இந்த 3 நியத்துக்கள் அல்லது இந்த 3 விதமான உணர்வுகள் உள்ளத்திற்குள் வைத்துக் கொண்டு யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக என்று கேட்கும் போதுதான் அது சத்துள்ள சாரமுள்ள ஒரு சரியான பாவ மன்னிப்பாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன் செகண்ட் ரிப்பீட் தி சேம் பாயிண்ட். அதே பாயிண்ட நான் திரும்ப உங்களுக்கு விளக்கி சொல்றேன். யா அல்லாஹ் எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று கேட்பதனாலேயே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படிதானங்க? இது பாவ மன்னிப்பை தாண்டி வேற எதுக்குமே நடக்க. எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்ம அதை வேலை செஞ்சாதான் அதனுடைய அறுவடைகளை நீங்க பெற முடியும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், நமக்கு இஃப்தாருக்காக இவ்வளவு உணவுகள் இங்க வச்சிருக்குது, இவ்வளவு மாஷா அல்லாஹ் நமக்கு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் வெறுமனே வார்த்தையில் சொன்னாலே வந்து விடுமா? சமோசா அப்படின்னு சொன்னா சமோசா வந்துருமா? இப்படி வர அது யாரோ அங்க தயார் பண்ணி இருக்கிறாங்க, யாரோ அதை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறாங்க. இங்க உள்ளவங்க மாஷா அல்லாஹ் அவங்களோட தொடர்பு கொண்டு விலை கொடுத்தோ விலை கொடுக்காமலோ அல்லது அவர்களிடத்துல குறைவான காசை கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் காசு கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டிருக்கிறது, அது இங்கே பொட்டலம் போடப்பட்டிருக்கிறது, அது நேர்த்தியாக இங்கே பாசம் செய்யப்பட்டிருக்கிறது, பிறகு இங்கே டெலிவரி செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு நம்முடைய தன்னார்வலர்கள் என்ன செய்யிருக்கிறாங்க, அவர்கள் போதை எடுத்து வந்து மாஷா அல்லாஹ் உங்களுக்கு விரிப்புகளை விரித்து வைத்து யார் யாருக்கு எத்தனை கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கொண்டு தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். கரெக்டா தலை ஒண்ணுக்கு ஒவ்வொன்று என்று எடுத்து வைத்து இவ்வளவு வேலை பார்த்ததுக்கு முன்னாடிதான் நமக்கு முன்னாடி சமோசா உட்கார்ந்து இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயமுமே வெறும் சொல்வதனால் மாத்திரம் நடந்து விடாது. அந்த சக்தி அல்லாஹ் தன்னிடத்திலே மட்டும்தான் வைத்திருக்கிறான். இதா அராதல்லாஹ் ஐ யகூன், அதாவது ஏதேனும் ஒன்று நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் குன் ஹு ஆகு என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபயகுன், அது ஆகிவிடும். ஏதேனும் ஒன்று நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் ஆகுக என்று சொல்வானாம், அது ஆகிவிடுமா. அப்ப இந்த சக்தி அல்லாஹ் மட்டும்தான் வைத்திருக்கிறான். வேற யாரும் என்ன பண்ண முடியாது, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது. ஆனா பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, யா அல்லாஹ் எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று கேட்டாலே அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா அதுக்கு 3 நிபந்தனைகள் தான். அது நிபந்தனைகள் என்று சொல்வதை விட அது ஒரு உணர்வு. அது நிபந்தனைகள் என்று சொல்வதுதான் பொருத்தமான வார்த்தை. இருந்தாலும் நாம் உணர்ந்து கொள்வதற்காக சொல்கிறேன். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கிற போது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அந்த வீரியங்களை உண்டாக்கக்கூடிய 3 விதமான உணர்வுகள் உள்ளத்திற்குள் இருந்து கிளம்பி வர வேண்டும். முதலாவது நெகம், வருத்தப்படுவது. இந்த பாவத்தை நானும் செய்யறேன், அல்லாஹ்வை வணங்காம இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவெல்லாம் செய்யறான், அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது, மறுமையை பற்றி தெரியாது, சொர்க்க நரகத்தை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி தெரியாது, குர்ஆன் என்கிற வேதத்தை பற்றி தெரியாது. இவைகள் எல்லாம் தெரிந்தும் கூட நான் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேனே அல்லது செய்து கொண்டிருந்தேனே, இவைகள் எல்லாம் தெரிந்தும் நான் இந்த பாவங்களை செய்து கொண்டிருந்தேனே அல்லது செய்து கொண்டிருக்கிறேனே என்கிற வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது என்ன, எந்த பர்டிகுலர் பாவத்தை நினைத்து நீங்கள் கஷ்டப்படுகிறதாக கருதுகிறீர்களோ, எந்த பாவத்தை செய்து விட்டதாக அல்லது செய்து கொண்டிருப்பதாக உள்ளபடியே நீங்கள் வருத்தமடைகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த பாவத்திலிருந்து நீங்க முழுமையாக விலகி வந்துடணும். மூன்றாவது என்ன, மீண்டும் அந்த பாவத்தின்பால் திரும்பிவிடக் கூடாது என்று உறுதி மூட வேண்டும். இப்படி 3 நிபந்தனைகளோடு நீங்க அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று எந்த வார்த்தையை சொன்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை தந்து கொண்டிருக்கிறான். இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன, அல்லாஹ்வை இணை வைப்பில்லாமல் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா,
அல்லாஹ்வை இணை வைப்பில்லாமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி கொண்டிருக்கிறோமே, இந்த ஸ்டேட்டஸே அல்லது அந்த நிலைமையே நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை பெற்று தந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் சகோதரர்களே, நாம் அதற்காக பிரத்யேகமா செய்ய மாட்டோம். நம்ம அதுவாக இருந்தாலே அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும். உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, சீனியர் சிட்டிசன் அப்படின்னா என்ன? சீனியர் சிட்டிசன் வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறோம்ல, அப்படின்னா என்ன? 60 வயதை தாண்டியவர்கள் யாரு? சீனியர் சிட்டிசன். இப்ப இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் என்பவர்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது? எல்லா நாடுகளிலுமே பெரும்பாலும் நிறைய சலுகைகளை வைத்திருக்கிறாங்க. ஆனா சில நாடுகள்ல அதை நம்ம சலுகைன்னு சொல்றதா என்ன சொல்றதே தெரியாது. நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு போடுறோம்னா 60 வயசு கீழே இருந்தா ஒரு ரேட்டு, 60 வயசு தாண்டிட்டா வேற ரேட், இப்படியும் இருக்கு. ஆனா இப்ப பெரும்பான்மையான நாடுகளில் சீனியர் சிட்டிசன் என்பதற்கு நிறைய சலுகைகளை வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் புக் பண்றது ஆரம்பித்து, டிராவல்ல பயணத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஆரம்பித்து, அதே போன்று மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இப்படி எங்கே போனாலும் அவர்களுக்கு ஒரு சில பிரிவிலேஜஸ், ஒரு சில சலுகைகள் தானாக கிடைக்கிறது. இப்ப இந்த சீனியர் சிட்டிசன் ஆகணும்னா அவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எங்கேயாவது வேலைக்கு போகணுமா? சும்மா இருந்தா போதும். 60 வயசு ஆயிட்டாலே அவருக்கு என்ன ஆயிடுது? எவ்வளவு பெரிய சிறப்பு தானங்க. இப்ப நான் இன்ஜினியர் ஆகணும்னா படிக்கணும், டாக்டர் ஆகணும்னா படிக்கணும், டீச்சர் ஆகணும்னா படிக்கணும். அப்ப நான் எதை ஆக வேண்டும் என்றாலும் நான் என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்யணும். ஆனா நான் ஒரு சீனியர் சிட்டிசன் ஆகணும்னா என்ன செய்யணும்? சும்மா இருந்தா போதும். 60 வயசு வரைக்கும் நீ சாவாம இருந்தா போதும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு 60 வயசு வரைக்கும் உனக்கு மவுத் வராம இருந்தாலே நீ என்ன ஆயிடுவ? சீனியர் சிட்டிசன் ஆயிடுவ. அப்ப அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது சும்மா தான் இருப்பாரு. ஆனா அந்த வயசை அவர் தொட்டு விட்டாலே அவருக்கு சில சலுகைகள் சாதாரணமா வந்து விடுகிறது. ஓட்டு போடணும்னா எத்தனை வயசு? எத்தனை வயசு தான் ஓட்டு போடுறதுக்கு? இந்தியாவில் எத்தனை வயசு வச்சிருக்காங்க? 18 வயசு. இப்ப நான் ஓட்டு போடணும்னா நான் என்ன செய்யணும்? 18 வயசு ஆகிற வரைக்கும் நீ சும்மா தான் இருக்கு. 18 வயசு ஆகிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கு. அதான் மேட்டர். அப்போ பாருங்க, ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அதற்காக நீங்கள் எதையும் செய்யவே வேண்டாம், அது தானாக நடக்கும். அந்த சூழல் மட்டும் உங்களிடத்துல இருந்தால். அந்த மாதிரி தான் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வணங்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை நாம் மெயின்டைன் செய்யும் காலம் எல்லாம் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கு? மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு! இன்னல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் என்று ஒரு வசனம் வருது. எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் இணை வைப்பு என்கிற அநியாயத்தை கலக்கவே இல்லையோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பில் மிக 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 முக்கியமானது அல்லாஹ் தரக்கூடிய மன்னிப்பு. அதனால என்ன செய்யணுமா? கொள்கையை போது பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை இணை வைக்காமல் வணங்குதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் கேட்டோ கேட்காமலோ அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான். ஆனால் அந்த பாக்கியத்தை நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். காரணம், அந்த ஒரு பாக்கியம் தான் சகோதரர்களே எல்லா விஷயத்தையும் ஆக்டிவேட் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரிவதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நம்ம எல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறோம். எத்தனை விதமான விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஆக்டிவேட் செய்வதற்கு நம்ம கிட்ட என்ன எப்பவுமே இருக்கணும்? இகாமா இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து எது நாம் வச்சாலும் அது எல்லாமே நமக்கு இயங்குவதற்கு இகாமா என்பது நம்மிடத்தில் எப்படி இருக்கணும்? காலாவதியாகாமல் இருக்க வேண்டும். அது கரெக்டாக டைம்ல புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி தான் சகோதரர்களே, நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட, நான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட, நான் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட, எல்லாத்துக்குமே எது நிபந்தனை? அந்த ஈமான் ஷிர்க் இல்லாமல் தௌஹீதிலே இருப்பது. அதுதான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எது வரைக்கும் இயங்கும்? எது வரைக்கும் தான் இயங்கும்? உடலுக்குள் இருக்கிற, எங்கே இருக்கிறது என்றே தெரியாத உயிர் என்பது இருக்கும் வரைக்கும் தான் உறுப்புகள் என்ன செய்யும்? இயங்கு நிலையில் இருக்கும். இயங்கு நிலைனா என்னது? இயங்கு நிலை என்ன தெரியுதா? இயங்கு நிலை. இயங்கு நிலையில என்னதா நம்ம சொல்ற மாதிரி அந்த ஆக்டிவ், அந்த இயங்கு நிலையில் உடல் உறுப்புகள் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னா உயிர் என்பது இருக்கும் வரைக்கும் தான். உயிர் என்பது போய்விட்டால் அவருடைய உறுப்புகளில் ஏதாவது ஒன்று இயங்குமா? ஆஹா, இவ்வளவு நாள் இந்த தலைமுடியை அவர் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணா தெரியுமா? எல்லாரும் சாதாரணமா ஷாம்பு வாங்கி போட்டுருவாங்க. அப்படி எல்லாம் வாங்க மாட்டாரு. ரொம்ப ஆய்வு பண்ணி, ரொம்ப ரிசர்ச் பண்ணி, அமேசான் காடுகளில் இருந்தெல்லாம் பல்வேறு விதமான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து தயாரிக்கப்பட்ட மிக உயர்ந்த மூலிகையை தான் அவர் பயன்படுத்துவாரு.
அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் கண் பார்வை சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அவருடைய கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பு. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூர அளவுக்கு தான் அந்த விசிபிலிட்டி இருக்கும். ஆனா இவர் இங்க இருந்து அவ்வளோ ஆழமா பார்ப்பாரு. அதே மாதிரி ஒரு கையும் காலும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். எவ்வளவு பேசினாலும் எப்படி உண்மையிலேயே அது இருந்தாலும் உடலுக்குள் ஒட்டி இருக்கிற உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அவைகள் எல்லாமே இயங்கு நிலையில் இருக்கும். அதே போன்றுதான் சகோதரர்களே, உங்களுடைய நன்மையான எடைத்தட்டை கணக்க செய்வதற்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே இயங்கு நிலை என்கிற ஒரு சிறப்பை பெறுவதற்கு உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல நம்முடைய உள்ளத்திற்கு தௌஹீத் என்கிற அந்த ஈமான் முக்கியம். அப்ப அதை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை மட்டும் தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று தந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது என்ன சகோதரர்களே, நல்ல அமல்கள் என்னெல்லாம் இருக்குதோ அந்த அமல்களை நீங்கள் அதிகம் செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய மன்னிப்புகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல அமல்கள் என்னெல்லாம் இருக்கு, ஒண்ணு வேண்டாம். பள்ளிவாசலிலே போய் தொழுகைக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த தொழுகைக்காக காத்திருத்தல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஈமானை வலுப்படுத்தக்கூடிய அல்லது உள்ளத்திற்கு பக்குவத்தை தரக்கூடிய செயல்களில் இதுவும் ஒன்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அது அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும். ஒரு சில வணக்க வழிபாடுகள் இருக்கு, அது உண்மையிலே நமக்கு பக்குவத்தை தரும். அது ரொம்ப முக்கியமானது ஏத்திகாஃப் இருப்பது. யாரெல்லாம் மாஷா அல்லாஹ் இந்த ஏத்திகாஃப் இருந்தார்களோ அல்லது தொடர்ச்சியாக ஏத்திகாஃப் இருந்து கொண்டு, ஏத்திகாஃப்னா தெரியுது, ஏத்திகாஃப்னா என்னதா லாஸ்ட் 10 ரமதானுடைய கடைசி 10 தினங்களிலே பள்ளிவாசலிலே போய் உலக தொடர்புகள் இல்லாமல் தங்கி கொண்டு தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே சரணடைய வைத்து உலக சிந்தனைகளிலிருந்து மீட்டு முழுக்க 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 ஆன்மீகத்தின் உச்சத்திலே போய் இந்த ஆன்மீக சாரலில் நனைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான வணக்க வழிபாடு தான் ஏத்திகாஃப். வாழ்க்கையில ஒரு முறையாவது அது இருக்கும். அவரே ஒரு முறை தான் சொல்லிட்டாரு, அதனால ஒரு வாட்டி மட்டும் இருப்போம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் than நதிங்ங்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு முறையாவது நமக்கு அனுபவப்பட வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு ஒன்று இருக்குன்னா ஏத்திகாஃப். இந்த ஏத்திகாஃப் யாரெல்லாம் இருந்தார்களோ தொடர்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், பிறரிடத்திலே காணப்படாத ஒரு அலாதியான பக்குவம் ஒருவரிடத்திலே. சரிதானா? அப்ப அந்த ஏத்திகாஃபுக்கு உண்டான ஒரு ஆரம்ப பயிற்சி தான் தொழுகைக்காக பள்ளிவாசலில் காத்திருக்கு. பள்ளிவாசல போய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அந்த வக்த அந்த தொழுகையை அதா பண்ணணும், அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தாண்டி அங்க என்ன இருக்காது, எந்த ரீசனுமே இருக்காது, எந்த நோக்கமே இருக்காது. அப்ப முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு இடத்துல போய் நாம் காத்திருக்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தொழுகைக்காக காத்திருத்தல். அந்த தொழுகைக்காக காத்திருக்கும் போது என்ன நடக்குது, உங்களுக்கான நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தாண்டி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு உதாரணம். அப்ப ஆன்மீக செயல்களாக, இபாதத்துகளாக, வணக்க வழிபாடுகளாக என்னவெல்லாம் இருக்கிறதோ சகோதரர்களே அவைகளை எல்லாம் நம்ம அதிகம் செஞ்சுக்கிட்டே இருக்க 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 நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்து என்ன, பாவங்களை விட்டு விலகி இருப்பது நமக்கு பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பை பெற்று தருகிறது. பாவத்தை செஞ்சா எப்படி தண்டனையோ, செய்யாமல் இருந்தா என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. அப்ப அதிலே நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ஐந்தாவது சகோதரர்கள், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டியதை போல, யா அல்லாஹ் எனது பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பது மிக மிக முக்கியமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பை தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஒரு நாளைக்கு 70 முறையிலிருந்து 100 வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலுல்லாஹ் எனது மனது ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, எனது உள்ளம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது, யார் மீதும் என்னால் இரக்கமாக நளினமாக நடந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் தன்னை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே புகார் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன வார்த்தை தெரியுமா, ஐன அன்ஸ மினல் இஸ்திக்ஃபார், ஐன அன்ஸ மினல் இஸ்திக்ஃபார், நீ பாவ மன்னிப்புக்கு முடக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, நீ பாவ மன்னிப்பை எவ்வளவு தூரம் கைகொள்கிறாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திற்குள் இரக்கம் வருவதற்கும் நளினமான வாழ்க்கை வருவதற்கும் பிறரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் அடுத்தவர்கள் மீது பரிவு காட்டுவதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை என்பது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு. அப்போ அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யணுமோ, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. நினைத்து பார்க்காத இடங்களில் எல்லாம் அல்லாஹ் நம்மை பாவங்களுக்கு தான் மன்னிப்பை கேட்க சொல்கிறார். உலகத்திலேயே
ரொம்ப 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 புனிதமான ஒரு விஷயம் எது என்று கேட்டால் நம்ம தொழுகைன்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? உலகத்திலேயே ரொம்ப அசுத்தமான விஷயம் எது என்று கேட்டால் கழிவறைக்கு செல்வது என்று சொல்லுவோம். என்னங்க ரெண்டுத்தையும் ஒண்ணாக்குறீங்க? நன்றாக புரிஞ்சுக்கங்க. நான் நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. பாவ மன்னிப்புக்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். உலகத்திலேயே ஒரு அடியான் செய்யக்கூடிய காரியங்களில் ஆக புனிதமானது தொழுகையை நிறைவேற்றும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆக அசுத்தமானது கழிவறைக்கு செல்வது. தொழுது முடித்தவுடன் நம்ம எல்லாமே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்ல சொன்னாங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ல சொன்னாங்க. அதான சொல்றோமா? நம்ம ஊர்ல தான் தொழுது முடிச்ச உடனே என்ன செய்வாங்க? எல்லாரும் இமாமுக்கு துஆ போது பின்னாடி உள்ளவங்க எல்லாம் ஆமீன் ஆமீன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதல்ல நபி வழி. நபி வழிங்கிறது என்னது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தவுடன் முதலில் நம்மை சொல்வது, அவர்களும் சொன்னது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன். அப்ப புனிதமான வேலையை செஞ்ச உடனே நம்ம செய்யறது அஸ்தக்ஃபிருல்லாஹ். கழிவறைக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே என்ன சொல்றோம்? குஃப்ரானக, யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிப்பதை உன்னிடத்திலே கேட்கிறேன். நல்லா புரியுது எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு தத்துவம் ரெண்டுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்? தொழுது முடித்து விட்டோமே என்கிற கர்வம் உனக்கு வரக்கூடாது. தொழுது முடித்து விட்டோமே என்கிற ஆணவம் உனக்கு வரக்கூடாது. ஆஹா, நான் இன்றைக்கு தொழுது விட்டேன், என்னை விட பெரிய முஸ்லீம் யாரும் இங்க இல்ல, நான் தான் அப்படியே என்று உன்னை நீயே பெருமையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா உனக்கே தெரியாது உன் தொழுகையில் எவ்வளவு குறைகள் வந்திருக்குமோ, எவ்வளவு பலவீனங்கள் இருந்திருக்குமோ, உன்னுடைய தொழுகையிலே எவ்வளவு நியத்துகள் பாதிக்கப்பட்டு உனக்கு தெரியாது. அப்ப அதனால நீ தொழுது முடிச்சோட அல்லாஹ் கிட்ட முதல்ல என்ன கேட்கல? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதே போன்று கழிவறைக்கு போறேன். கழிவறைக்கு போயிட்டு வெளியே வந்தவொடனே ஏன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏண்டா, கழிவறைக்கு போவது ஒரு பாவமா? தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பது ஒரு பாவமா? இயற்கை உபாதைகளை கழிப்பது பாவம் அல்ல. நீ போகக்கூடிய இடம் யாருக்கு விருப்பமான இடம்? ஷைத்தானுக்கு விருப்பமான இடம். உள்ள போய் உன்னால ஏதாவது ஆன்மீக ரீதியான நன்மையான காரியங்களில் ஈடுபட முடியுமா? ஈடுபட முடியாது. அப்போ குறிப்பிட்ட ஒரு நிமிடமோ அல்லது 2 நிமிடங்களோ, சில பேருக்கு பல நிமிடங்களோ, அல்லாஹ் எல்லாரையும் மன்னித்து எல்லாருக்கும் நேர்வழி தரட்டும். அப்ப 2-3 நிமிடங்கள் நீ துவா செய்வதிலிருந்தும் திக்ர் செய்வதிலிருந்தும் ஏனைய நல்ல காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்து என்ன செய்யப்படுற? நீ தடுக்கப்படுகிறாய். அப்ப அதனால வெளியே வந்தவுடன் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கிற? யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னித்து விடு, அல்லது நீ பாவத்தை மன்னிப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய தத்துவத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, எவ்வளவு அழகான வாழ்க்கை நிலையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப அதனால அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணுமோ அதிகமான முறையில பாவங்களுக்கான மன்னிப்புகள் தேடிக்கொண்டே இருக்கணும். அடுத்து அல் முஹாஃபதத்து அலஸ் ஸலவாத், தொழுகையிலே பேணுதலோடு இருப்பது. அதுவும் ஆண்களாக இருக்கும்போது ஜமாத் தொழுகையிலே பேணுதலாக இருக்கும்போது அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது, அந்த திக்ரிலேயே 2 கலந்து கொள்வது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பிற்குரிய நோன்பாளிகள் யார் என்றால், யார் திக்ரால் சிறப்பான இடத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் தான். நினைவில்லாமல், திக்ர் இல்லாமல், ஓர்மை இல்லாமல், மனதிற்குள் ஒரு நேர்மை இல்லாமல் செய்யப்படுகின்ற வெறும் பட்டினி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் உணர்வோடு இருக்கிற நோன்பை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து வைக்கக்கூடிய நோன்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பி ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அதனால எப்போ என்ன செய்யணுமோ அதிகமாக திக்ர் செய்யணும். ரொம்ப முக்கியமானது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்வது. அதிலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு நாளைக்கு 100 முறை சொல்றோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் நமக்கே தெரியாது எவ்வளவு தூரம் மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று மக்களுக்கு நன்மை செய்வது, அதிலே கஞ்சத்தனம் வைக்கவே கூடாது. மக்களுக்கு நன்மைகள் செய்வது, அவர்களுக்கு நம்ம தொல்லைகள் தராமல் இருப்பது. அதே போன்று ஒவ்வொரு முறை நீங்கள் வுது செய்ததற்கு பிறகும் 2 ரக்காத்துகளை தொழுவது. இறுதியாக சகோதரர்களே, எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நெஞ்சுரத்தோடு பொறுமையாக இருப்பது. நாம் பொறுமையாக இருக்கிற ஒவ்வொரு கணமும், பொறுமையாக இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு மன்னிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இரண்டு கிணியவர்களே,
இவ்வளவு விஷயங்கள் எதற்காக இங்கே சொல்லப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல ரமதான் வந்தும் ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவனாக இருக்கிறான். அதனால் நம்ம எந்த வகையிலும் நஷ்டத்தை அடைந்து விடாமல் லாபகரமான ஒரு வணிகத்தை அல்லாஹ்வோடு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மைகள் அதிக வாக்களிக்கப்பட்ட ரையான் என்கிற சொர்க்கவாசல் வழியாக சொர்க்கம் நுழைவதற்கு பாக்கியம் பெறப்பட்ட ஒரு ரமதானாக இந்த ரமதானை வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பானவர்களே, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஷேக் நிசார் ஹுசைன் ஃபிர்தௌஸி அவர்களுடைய உரை. அன்பானவர்களே,